ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். ஒரு கதை சொல்ல போகிறேன். ஸோ இது என்னென்னா, ஒரு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜா வந்து 2 மந்திரிங்க இருக்காங்க அந்த ராஜாவுக்கு. அதில் வந்து ஒரு மந்திரி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சைடை வந்து ஒரு ராஜ்யத்தை ஒரு பக்கத்தை வந்து அவர் தான் வந்து பாதுகாத்துட்ருக்கார். இன்னொரு மந்திரி வந்து இன்னொரு சைடை வந்து பாதுகாத்துட்ருக்கார். இதில் என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து ஒரு ஒற்றன் வந்து சொல்கிறான், ஒரு ஸ்பை வந்து சொல்கிறான், ராஜா இந்தமாரி இந்த பக்கமும் வந்து 2 நம்ம ஆளுங்க விரோதிங்க, நம்மளோட எதிரிங்க வந்து தாக்க போகிறாங்க. அவங்கள வந்து நம்ம முன்னாடியே போய் அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட போய் நம்ம சமரசம் பேசிடணும், இல்லை வந்து அவங்களுக்கு நம்ம போர் தொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒற்றன் வந்து அந்த மந்திரிங்க கிட்டேயும் ராஜா கிட்டேயும் வந்து சொல்கிறாப்புல. அந்த ராஜா சொல்கிறாரு, மந்திரிங்களே நீங்களே பார்த்துக்க முடியுமா, இல்லை நான் இதில் இன்வால்வ் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு 2 மந்திரி சொல்கிறாங்க, நானே பார்த்துக்குறேங்க, நானே இதை வந்து முடிச்சுட்றோம், நீங்கள் எதுக்கு இதில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு நல்ல பேர் வாங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அண்டு ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு போய் அந்த ஒரு எதிரி நாட்டுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறார். அனுப்பிச்சோடனே அந்த தூதுவனை வந்து எதிரி நாட்டு ராஜா வந்து கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணோடனே இந்த மந்திரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ கோவம் வந்துட்டு இந்த மந்திரி வந்து திரும்ப லெட்டர் மேலே லெட்டராக வந்து எழுதி அனுப்புகிறாரு. ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. ராஜா வந்து கேட்குறாரு. கேட்டவுடனே 2 மந்திரியும் வந்து சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் உங்கள் சைடை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டால் ஒரு மந்திரி சொல்கிறாரு, ராஜா நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த ராஜா வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என்னோடய தூதுவனை வந்து கொலை பண்ணிட்டாரு, அதனால் நான் அடுத்தது வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்கணும், எதுவும் சரிப்பட்டு வரலன்னா நான் மிலிட்ரி ஆக்ஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னே ராஜாவுக்கு ஒரே என்னடா அது, இவன் இப்படி பண்ணுறானே, தலைவலியாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா மிலிட்ரி ஆக்ஷன்றது சாதாரணம் கிடையாதுல்ல. ஸோ ஒருவேளை நம்ம ஜெயிக்கவும் செய்யலாம், தோக்கவும் செய்யலாம். தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாக்கார திரும்ப போய் உள்ளார வந்து இங்கே எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி நம்மளெல்லாம் கழுத்து எடுத்து கொண்டுடுவோம். ஸோ அதுமாரி வந்து போருன்றது யாருமே தேவைப்பட்டு இஷ்டத்துக்கெலாம் செய்கிறதில்ல. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதுக்காக பண்ணுறது தான். போர் இல்லாமல் இருக்கிறது தான் எல்லா ராஜாவும் விரும்புகிற ஒரு விஷயம். ஐயோ என்னடா அது, இவன் சரியாக வேலை செய்யலை போல இருக்கே அப்படின்ற மாதிரி ராஜாவுக்கு வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறாரு. உடனே செகண்ட் இருக்கிற மந்திரியை கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த மந்திரி வந்து, எனக்கு எந்த சைடு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜா, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் சூப்பர், நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் ஓகே, நம்ம தூதுவன் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது, அந்த 2வது மந்திரிக்கு வந்து ஒரு ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த பிரச்சனை தப்பிச்சாச்சு, சரி ஓகே, இது அப்புறம் தானே, எப்போ வரப்போ பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே ஃப்ரீயாக அவர் ஜாலியாக இருக்கார். அவர் அப்பப்போ ஏதோ ட்ரை பண்ணுறாரு, அது கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஓகே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அண்ட் ஒவ்வொருத்தர் ராஜா கேட்குறப்ப இவர் ட்ரை பண்ணது எல்லாத்தையும் சொல்லி ராஜாட்ட திட்டு வாங்குறாரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து ட்ரை பண்ணதாக சொல்லி வந்து பெருமை தேடிக்கிறாரு. அண்டு எப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருக்கார், வேலையே செய்யாமல். இப்படி 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகுது, இந்த ஒரு மந்திரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி படையை எடுத்துகிட்டு போய் நேராக அந்த ராஜாவோட கோட்டைக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாரு. இப்போ வா, நீனா நானான்னு பார்த்துருவோம், நான் உங்கள்கிட்ட வந்து சமரசம் பேசணும், அண்டு என்ன தான் பிரச்சனை நமக்குள்ளே தீர்த்துக்கலாம் அண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறதுக்காக ரெடியாக நிற்கிறாரு. வெளியில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, சண்டை நடக்குது, எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே அவருக்கு வந்து ஒரு கையே போயிடுது. அந்த மந்திரிக்கு அந்த போரில் வந்து ஒரு கை போயிடுது. ஸோ போய் அந்த அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு போர் முடிச்சுட்டு அந்த பிரச்சனையாக அவர் சால்வ் பண்ணிடுறாரு. இனிமேல் எங்கள் ராஜ்யத்தை நீ வரக்கூடாது, உனக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்கோம், உனக்கு எனக்கும் இருக்கிற பிரச்சனையை நம்ம இன்னையோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோதான், என்ன கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவர் கையெல்லாம் போய் அந்த ராஜா வந்து அடித்து விரட்டிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு ராஜாட்ட வந்து சொல்கிறார். இந்த ராஜாட்ட சொன்னோடனே இப்போ வந்து இந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு வழியே இனிமேல் அந்த பக்கம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாதா, பரவாயில்லையா, அப்போ நம்ம அந்த பக்கம் நம்ம ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, எவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து அப்படியே பயங்கரமான சந்தோஷம். சொல்லிவிட்டு அந்த மந்திரியை வந்து கட்டி பிடிக்கிறத பார்த்தா அந்த மந்திரி கையே இல்லை. இருந்தோடனே என்னாச்சு, கை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்தமாரி போரில் வந்து எனக்கு கை போயிடுச்சு அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன் இவ்வளோ படை வீரர்கள் இவ்வளோ இருந்தும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்கள் கை போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ராஜா சொன்னார், ஆமாம் ராஜா, அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை தான், அந்த ராஜா வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ராஜா, அவர்
நம்ம கரெக்டான வழியில் வந்து கரெக்டாக நம்ம செய்யலை அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து அவங்க இங்கே வந்திருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட மதில் சுவர் வந்து இந்த எக்ஸ்டீரியர் வால் அகழி அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணல நம்ம அந்த சைடு. ஸோ அதனால் நம்ம அது பண்ணணும். இதேமாரி நம்ம வந்து அடுத்த மந்திரிக்கிட்டையும் நீங்கள் சொல்லி அந்த சைடு வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஒருவேளை அந்த சைடு நம்ம எதிரிங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு வீக் பாயிண்ட்டாக போயிடும் அப்படின்றது சொன்னோடனே ராஜா வந்து சொல்கிறாரு, ஓகே ஒரு பக்கம் பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த மந்திரிகிட்ட போய் கேட்குறாரு. கேட்டோடனே என்னப்பா எல்லாம் போயிட்டுருக்கா, இப்போ அந்த சைடு இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தீர்ந்து போச்சு, இப்போ இந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்குது, இது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு வந்து எந்த ஒரு தகவலும் வரல, அவங்க போர் எடுக்கிறாங்க ஏறு எடுக்கிறாங்க எந்த ஒரு தகவலுமே வரல, அண்டு வரப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே சரி ஓகே, நீ மதில் சுவரை வந்து நல்லா ஃபுல்லாக 4-5 மடங்கு ஏற்றி வை, அகழியெல்லாம் பெருசாக நோண்டி வை, எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா சும்மா மழுப்புறாரு. ஒரு வேலை செய்யாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கார். ஒரு நாள் என்னாச்சு, அந்த எதிரி ராஜா வந்து வந்து இது பண்ணிகிட்ருக்கிறான். இந்த செவுத்து முன்னாடி நின்றுட்டு ஃபுல்லாக எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு, ஆர்மியை அசம்பிள் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா சத்தம், எந்திரிச்சு பார்த்தா எதிரி வந்து அட்டாக் பண்ணிருக்கான். அவன் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கான். எப்படிடா இவ்வளோ தூரம் வந்து நம்மளோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தன் இவ்வளோ கிட்டக்க வந்திருக்கான், எப்படி வந்திருக்கான், சரி ஓகே நம்மள்ட்ட தான் மதில் சுவர் தான் கட்ட சொல்லியிருந்தோமே, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜா மந்திரிங்க எல்லாரும் போய் அந்த பிரச்சனை என்னன்னு போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா மதில் சுவர் பெருசாக கட்டியே முடிக்கல, இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அகழியும் பெருசு பண்ணல. அவன் வந்து வால்ஸ் எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு உள்ளார வந்துடும், அதை உடச்சிட்டு உள்ளார வந்துடும் நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ராஜா வந்து அவனை கூப்பிட்டு கேட்குற, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே இந்த ஒட்டுறானுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சொல்லுங்கள் எத்தனை தடவை நீங்கள் போனீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா நாங்கள் போகவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து யாருமே ஆர்டர்ஸே கொடுக்கல, நாங்கள் போகவே இல்லை அப்படின்னோடனே ராஜா மந்திரி போட்டுக்க, நீ தான் இப்போ கேட்டால் அத்தனை தடவை அமிச்சேன்னா போய் பேசுனேன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எப்படி அவன் வந்தான் அப்படின்னோடனே அவன் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறான். உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க ராஜா, எனக்கு வந்து அங்கே போய் பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை, நான் வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் உங்கள்கிட்ட வந்து உங்களை சந்தோஷப்படுத்துக்க நான் போய் சொல்லிகிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, அவனை தூக்கி ஒரு சிங்கத்தோட இருக்கிற குகைக்குள்ளார போட்டு அடைச்சிட்டு சிங்கம்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இதுலேருந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து எப்போவுமே பிரச்சனைங்க வந்து லைஃப்பில் சின்னதோ பெருசோ வரும். அப்போ வரப்போ நம்ம அதில் என்ன பண்ணுறோன்றத கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா எப்படின்னா, சில பேர் வந்து இன்றைக்கி நாளைக்கு தானே பிரச்சனை, நாளைக்கு தானே டியூ டேட்டு, கிரெடிட் கார்டு நாளான்னைக்கு தானே டியூ டேட்டு, நாளான்னைக்கு கட்டிக்கலாம், இன்றைக்கி டைம் இருக்கும், பட் இருந்தாலும் நாளான்னைக்கு கட்டிக்கலாம், சரி ஓகே ஏதோ ஒரு காலேஜில் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அண்டு சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம காலேஜ் போகிற பார்த்துக்கலாம். அதாவது எல்லா பிரச்சனை சின்னதோ பெருசோ அதுக்கு வந்து நம்மளோட பிஹேவியர் வந்து எஸ்கேப்பிசம் இருக்கா, இல்லை வந்து அதை அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணணுன்னு இருக்கா, அந்த 2 ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ தட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அவர் என்டையர் லைஃபுங்க. உங்கள் லைஃப் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை நின்று சண்டை போடுறீங்களா அப்படின்றது தான் வந்து அந்த ஒரு சின்ன விஷயம். உங்கள் ஸ்கூல் லைஃப்லேயே இருக்கட்டும், காலேஜ் லைஃப்பில், இது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்திருக்கும், ஏதோ 2-3 சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து இன்றைக்கே போய் அப்பாட்ட சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சொல்லிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு 10 நாள் கழித்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டில் பசங்க யார்கிட்டயே பேசியிருப்பாங்க, அவங்க ஏதோ ரிப்போர்ட் கார்டு வந்துருச்சு நாங்கள் பாஸ் ஆகிட்டோமே அப்படின்னு சொன்னோடனே நம்ம அப்பா கடை பயங்கர காண்டாக இருக்கும். என்னடா நம்மளுக்கு வந்ததே தெரியாமல் இருக்கே, நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்ம முன்னாடி வாங்குறதாவது கம்மியாக வாங்கியிருப்போம், இப்போ நிறைய டபுளாக வாங்கிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து இந்த எஸ்கேப் அப்படின்றத வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று ஃபேஸ் பண்ணுறோம், இல்லைனா அதில் தப்பிச்சு ஓடுறோம். ஸோ அந்த தப்பிச்சு ஓடுறத வந்து நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் இருக்காது கைஸ். ஸோ முக்கால்வாசி நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு டெம்ப்ரரியாக நீங்கள் ஒரு நேரம் எஸ்கேப் ஆகி ஓடுவீங்க. நீங்கள் ஓட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் வந்துடும், நீங்கள் அதுக்கும் சேர்த்து ஓடுவீங்க, அதுக்கடுத்து இன்னொரு ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழித்து போனீங்கன்னா உங்கள் முதுகு ஃபுல்லாக அவ்வளோ வெயிட் இருக்கும், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஓடுறதுக்கு எனர்ஜியும் இருக்காது, அதில் ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வில் ஸ்டார்ட் க்ரம்பிள், உங்களுக்கு டிப்ரெஷன் வருது, ஆங்ஸைட்டி வருது, என்னால் வந்து இந்த லோன் இவ்வளோ கடன் ஆகிடுச்சு, இந்தமாரி வந்து எல்லா பிரச்சனையும் அப்படியே ஒரு பெரிய மலை போல் நீங்கள் வந்து ஆக்கிறதுக்கு வந்து காரணம் அந்த எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறது தான். ஸோ அதனால் கையே போனாலும் சரி, தலையே போனாலும் சரி,
பிரச்சனை எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அதாவது நாளைக்கு தள்ளி போகிறதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நம்ம இன்றைக்கி வந்து நான் போய் இந்த ஒரு பிரச்சனையை போய் கேட்டேன்னா ஒரு சண்டே ஆகும். இதே பிரச்சனையை 1 மாதம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு எப்போ போய் கேட்டாலும் சண்டே ஆகும். அப்படின்னா இன்றைக்கே போய் கேட்டு சண்டையை போட்டு முடிச்சு விட்டுருந்துடணும். ஸோ அதை வந்து 10 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு தள்ளி போகிறதுனால நம்மளுக்கு அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுதான். ஸோ அது வந்து உங்களோட எவ்ரி டேயில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும். ஈவன் வந்து எனக்கு பல் வலிக்குது, நம்ம வந்து இன்னும் 1 வாரம் கழிச்சு டாக்டர்கிட்ட போய்க்கலாம், இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பல்லில் இருக்க டூத் டிகே வந்து உங்களோட ஜா போன் வரைக்கும் கூட போகலாம். ஸோ இட்ஸ் லைக் அந்த மாதிரிலாம் போகலாம்ல. ஸோ எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்படி போயிட்டு ஒருவேளை வந்து ஜா போனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரில்லாம் பண்ணி பிளேட்லாம் வைக்கிற அளவுக்கு ஏதாவது போகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எக்ஸாஜரேட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அந்த ஒரு ப்ராப்ளத்தை இன்றைக்கி டைம் இருக்கா, இன்றைக்கி சால்வ் பண்ண முடியுமா, இல்லை இன்றைக்கி ஃபேஸ் பண்ண முடியுமா, நான் ஃபேஸ் பண்ணிவிடுங்க. அது ஓடுறதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ஓடுறதுனால உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணிவிடுங்க, அன்றைக்கே அதை ஃபேஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி வந்து அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நிஜமாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அந்த 5 ப்ராப்ளத்தை இந்த வாரம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீக்கு மிச்சம் இருக்கிற 5 ப்ராப்ளத்தை ஃபுல் வீக் கூட எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செம்ம மோட்டிவேஷன் இருக்கும். நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ முடிச்சாச்சு இல்லை, இன்னும் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷனில் மிச்சம் இருக்கிறதே நீங்கள் வந்து பட்டுன்னு க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ அதனால் உங்களோட ஹேபிட், உங்களோட டிசைன், நீங்கள் தான் வந்து உங்களோட டிசைன், நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்றது ஆர்கிடெக்ட் நீங்கள் தான். ஸோ உங்களோட ஹேபிட் வந்து எஸ்கேபிசமா இல்லை வந்து நின்று ஃபேஸ் பண்ணுறதா, இது ரெண்டுத்தில் எது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணுங்கள். அண்ட் which is what defines. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் உங்கள் லைஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து இட் பிகம்ஸ் அ டெம்ப்ளேட் ஆஃப் யூ. ஸோ அதுதான் வந்து நீங்கன்னு ஆகிடும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உங்களை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் பின்னாடி போய்ட்டு என்ன சொல்லுவாங்க, அவன் செய்ய மாட்டான்டா, அவன் போய் ஃபாலோ பண்ணுறாத, அவன் சும்மா ஏமாற்றிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓபி அடிப்பீங்க, எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்படின்ற மாதிரியே ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நின்று ஃபேஸ் பண்ணுற ஆள்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ இது வந்து நான் பார்த்துருக்கேன் கைஸ். என்னோடய ஆஃபீஸில், என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் எந்த ஒரு வேலையாக சரி, கஷ்டமோ தெரியாத விஷயமோ எதாக இருந்தாலும் சரி, கொடுத்தா என்னால் முடியும், எனக்கு டைம் கொடுங்க, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சு பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இறங்கி செய்யணுன்ற ஆட்டிடியூட் வந்து எஸ்கேப் ஆகிற மக்களுக்கு வரவே வராது கைஸ். அண்ட் நிறைய பேர் எஸ்கேப் ஆவாங்க. நீங்கள் எஸ்கேப் ஆகாமல் நின்று ஃபேஸ் பண்ணுறாலும் வச்சுக்கோங்களேன், உங்களை தேடி ஒர்க் வரும். ஏன்னா அந்தமாரி ஒர்க் செய்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. ஸோ நீங்கள் கம்பெனி ஆரம்பிங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்யுங்க, எப்படி செஞ்சாலும் சரி, எனக்கு நீங்கள் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். எஸ்கேப் ஆகாமல் நீங்கள் செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு தேடி லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகே கைஸ், லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.